நம்பர் 2 நீங்க கேட்ட கேள்வி, வெளியில கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதெல்லாம் சிந்தட்டிக்ங்க, லேப்ல பண்றாங்க. கெமிக்கல்ஸ், எல்லா கெமிக்கலை ஆட் பண்ணா நீங்க வந்து எதை வேணா பண்ணலாம். நீங்க வந்து சீ வாட்டரை வந்து கெமிக்கல்ல பண்ணலாம், ஆனா அதுல ஒரு மீனை நீஞ்ச வைக்க முடியாது, உயிர் வாழ வைக்க முடியாது. அதுல ஒரு மீன் எடுத்து விடுங்க, செத்து போயிடும். ஏன்? காரணம் என்ன? இயற்கையில இருக்கிற சீ வாட்டருக்கும் செயற்கை முறையில செய்யப்பட்ட சீ வாட்டருக்கும் இதுதான் வித்தியாசம். இது ஒண்ணு. இதே மாதிரி ஏன்னாக்கா பாடியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த விட்டமின் வேலை செய்யணும் அப்படின்னா சர்டன் கோஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். அந்த கோஃபேக்டர்ஸ் உடம்புல இருந்தாதான் இந்த விட்டமின் அதோட வேலையை செய்யும். அந்த கோஃபேக்டர்ஸ் வந்து உங்க பாடியில கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும். அதனால நீங்க கடையில இருந்து வாங்கக்கூடிய விட்டமின் மினரல் கொஞ்ச நாள் வேலை செய்யும். எடுத்த உடனே நீங்க போட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோஃபேக்டர்ஸ் உங்க உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய கோஃபேக்டர்ஸ் டிப்ளீட் ஆயிடுச்சு அப்புறமா இந்த விட்டமின் மினரல் வேலை செய்யாது. இரும்பு கொடுத்த ஒரு அயன் டேப்லெட் கொடுத்தா கூட டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, 2 மாசம் யூஸ் பண்ணுங்க, 3 மாசம் அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால அதெல்லாம் இல்லாத ஒரு இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்ட பொருள் இது. இதை நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம், சைடு எஃபெக்ட், கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதோ வராத நீங்க உங்களை காத்துக்கலாம். இதை தவிர நான் சொல்லக்கூடிய சர்டன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சால்மன் ஒமேகா, இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் லிபிட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. பாடியில ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொன்னேன். அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலை கம்மி பண்ணணும்னாக்கா வி நீட் சால்மன் ஒமேகா. ஹார்ட் ஹெல்த்துக்கு இது தோழன் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி இஸ் நோன் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு வரதுக்கு முக்கியமான ரீசன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து நம்மள தினம் நம்ம காப்பாத்திட்டே இருக்கணும். இதுக்கு வந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா பாசிலினியம் இ அப்படின்னு விட்டமின் இ வித் செலினியம். நெக்ஸ்ட் இஸ் பயோசி. இந்த பயோசிலாம் ரொம்ப முக்கியம் டெய்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டுல வந்து இருக்கு. தினம் நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. தினம் ஏதாவது ஒரு சோர்ஸ், ஆம்லால இருந்து லெமன்ல இருந்து நம்ம டெய்லி லெமன் ஜூஸ் எடுத்து குடிக்கிறது இல்லை யாரும். அதனால உங்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொடுக்கறதுக்கு கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்னும் பலவிதமான விஷயங்கள் இந்த பயோசி இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் செய்யுது. வி நீட் செலினியம். ஓகே, இதுவும் மார்க்கெட்ல இந்த விட்டமின் இ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டிஸ்டிலேஷன்ல இருந்து க்ரூட் ஆயில்ல இருந்து எடுக்கிற விட்டமின் இ தான் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்கும். டெகோபரால்னு சொல்லுவாங்க, ஆல்பா டெகோபரால்னு. கிட்டத்தட்ட ஆல்பா பீட்டா டெகோபரால் இந்த மாதிரி பலவிதமான கலவைகள் இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நிறைய கலவைகள் அதிகம். பட் லேப் மேட் ப்ராடக்ட்டுக்கு ஒன்லி சர்டன் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. அது கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். அதனால அந்த தார்ல இருந்து எடுக்கக்கூடிய விட்டமின் இ சாப்பிட போறோமா, இது ஈஸ்ட்ல இருந்து எடுத்து நமக்குன்னு தயார் பண்ணி இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பயோசி, இது வந்து சி விட்டமின் சி. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உங்களுக்கு கோல்டு காஃப்ல இருந்து இந்த மாதிரிலாம் பலவிதமான தொல்லைகள்ல இருந்து நிவாரணம் தருது, கண்ணுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த கம்பெனி நிறைய தயார் பண்றாங்க. இதை தவிர ஸ்ட்ரெஸ், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரெஸ் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்னு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகணும்னா we have what is known as சைபீரியன் ஜின்சன். இது வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரிசெப்டார்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு கூல் நிலையிலேயே உங்களை வச்சிருக்கோம். டென்ஷன், கோபம் இதெல்லாம் வராது. எக்ஸாம் ஃபியர், ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம் ஃபியர் இதெல்லாம் வராது. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மூலமா அதிகமா சுகர் ஏறும், குயிக்கா ஏறும். கோபம் இருக்கும்போது, டென்ஷன் ஆகும்போது அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு we have a great product known as சைபீரியன் ஜின்சன். இந்த மாதிரி பலவிதமான ப்ராடக்ட் நம்ம தினம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். எல்லா ப்ராடக்டும் இயற்கை பொருள்லேருந்து, பழம், செடி, கொடி, தண்டு, ரூட் இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்டையுமே செயற்கை முறையில லேப்ல ப்ரிப்பேர் பண்ண பொருள். இதுல ஒண்ணு இந்த அளவுக்கு டயபெட்டிஸை பத்தி விளக்கமாகவும் தெளிவாகவும் நமக்கு ரவிசங்கர் அவர்கள் தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கிற ஒரு டயபெட்டிஸ் இந்த வியாதி வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கறது நினைச்சானா ரொம்பவே நிஜமாவே பயமா இருக்கு. ஆனா இந்த அறிவுரைகளை வந்து நல்லபடியா ஃபாலோ பண்ணி நல்லபடியா இது பண்ணானா நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அந்த டயபெட்டிஸை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ மக்கள் எல்லோரும் இந்த அறிவுரையை சரிவர இது பண்ணி ஃபாலோ பண்ணி நிச்சயமா வந்து நல்ல வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட முடிச்சுக்கிறேன். நிச்சயமா நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட்ல டயபெட்டிக் மட்டும் இல்லை, டயபெட்டிக்னால ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம், இதற்கென்று ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன, அது ஏன் வருது, அதையும் எப்படி நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டில் சப்ளிமெண்ட்ஸில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ரிவர்சல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்
இந்த சீடியும் நாங்கள் வந்து எங்களோட குழுவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர உடல் பருமனை குறைச்சி ஒரு ஹெல்த்தி லிவிங் வாழறதுக்கு ரிவர்சல் ஆஃப் ஒபிசிட்டி இந்த சீடியும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் குழு சார்பாக. எங்களுடைய நோக்கம் எல்லாம் நம்மளோட தவறான பழக்க வழக்கம் காரணமா, உணவு பழக்கம் காரணமா பல நோய்கள் நமக்கு ஏற்பட்ட பிறகு அதை சமாளிக்க, அதை சரிப்படுத்த திருப்பி டாக்டர் கிட்ட போய் மேலும் பல விதமான ரசாயன பொருட்கள், இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசாயன பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், மெயின் எஃபெக்டை விட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா ட்ரக்ஸ்லையும். இட் இஸ் பேசிக்கலி எ பாய்சன். நிறைய ட்ரக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ட்ரக் டயபெட்டிக்கே ஒரு ட்ரக் ரெசுலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஒன்று கொண்டு வந்தாங்க 1997. அது வந்து லீவர் ஹெப்பாட்டிக் லீவர் என்று சொல்லக்கூடிய லீவர் ப்ராப்ளம் நிறைய வந்த உடனே அந்த ட்ரக்லேயே எழுதுனாங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லீவர் டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரக்குனால நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொல்லி அந்த ட்ரக்கையே மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு வந்து இந்த மெயின் எஃபெக்ட் ஏதோ ஒன்று இருக்கும், ஆனால் சைடு எஃபெக்ட் இந்த ட்ரக்ஸ்னால ரொம்ப அதிகம். ஆனால் நம்மளோட ஒரு பழக்க வழக்கத்தின் மூலமாக, இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக இந்த வியாதி என்று இல்லை பலவிதமான வியாதிகளிலிருந்து நாம் அத்தனை பேரும் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இதை தான் மக்கள் நடுவில் நாங்கள் வந்து இப்போது எடுத்து சொல்கிறது தான் எங்கள் பணியாக நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறுகிறோம்.